நிறைய பேர் கேட்ட கேள்வி ஆம்புலன்ஸ் பத்தி. சரியா? நான் இதை வந்துட்டு சிம்பிளா இவருடைய கேள்வியில இருந்து பதில் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து என்ன கேக்குறீங்கன்னா, ஆம்புலன்ஸ் பத்தி கேக்குறீங்க. இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிடுவேன் என்னுடைய வீடியோவில். பாலா செய்தது இந்த விஷயத்தில் தவறுதான். 30 வருடம், 15 வருடம், 25 வருடம் பழமையான ஆம்புலன்ஸை அவன் வாங்கி கொடுத்திருக்க கூடாது. இது அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நடந்ததா, அல்லது இதற்கு யார் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உதவும் நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க பிராண்ட் நியூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எஃப்சி முடிஞ்சு வந்துட்டு இதை வந்து தூக்கி ஸ்கிராப்ல போட வேண்டிய ஒரு வண்டியை நீங்க வந்துட்டு பட்டிங் டிங்கரி பார்த்து கொடுக்கறதுக்கு நீங்க ஒன்னோட நிப்பாட்டலையே. நீங்க லைக் 10க்கு மேல கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸ், ஒரு 3 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்குற ஆம்புலன்ஸை ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வாங்கும்போது குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? நான் அப்படி சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் நீங்க வாங்கி கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லுவேன், நீங்க கொடுத்த ஆம்புலன்ஸ் குவாலிட்டி இல்ல, ஓடல, மக்களுக்கு பயனாகல, அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இன்னும் யாரும் சப்மிட் பண்ண மாதிரி தெரியல. அப்படி ஒன்னு சப்மிட் பண்ணியிருந்தா, அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா கண்டிப்பா உமாபதி சொல்லிருப்பாரு இந்த இடத்துல. சோ ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பழச வாங்கி கொடுத்தது தப்புதான். ஆனா அவனுடைய கூலியில அவன் பலசாவது வாங்கி கொடுத்திருக்கானுங்கிற ஒரு மேற்கோள் இந்த இடத்துல நான் வந்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஆம்புலன்ஸ் விஷயத்தில் நாங்கள் பாலாவுக்கு எந்த இடத்திலும் சப்போர்ட் பண்ணல. ஆம்புலன்ஸ் தாண்டி பாருங்க, அவன் எத்தனை உதவி செஞ்சிருக்கா, எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டியிருக்கா, அதைத்தான் நான் பல இடத்துல மேற்கோளிட்டு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சு பேசுங்க. இது ஏன் இவ்வளவு பேர்